ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த குரூப் ஒன் மெயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதல் கட்டமாக இருக்கலாம், இல்லை இரண்டாவது கட்டமாக இருக்கலாம், இல்லை இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எக்ஸாமை எப்படின்னா நான் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றவருடைய எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை ஒரு கோச்சிங்கில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து இதுக்கப்புறமா தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்க்காக ஒரு 4 மந்த்து டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச் பண்ண போகிறோம். இந்த கோச்சிங்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 மட்டும்தான். சரிங்களா? இந்த 19,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான டெஸ்ட்டும் ப்ளஸ்ஸு சரியான ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மட்டும்தான் இது கொடுக்குறோம். இது முழுக்க ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்ன எழுதுனா மார்க் கொடுப்பாங்க, இதுதான் வேலிடான பாயிண்ட்ஸு. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே டைப் ரைட்டிங்கான ஒரு மெட்டீரியலாக கொடுப்பாங்க, எல்லாமே டைப் பண்ணி எழுதியிருப்பாங்க அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதை படித்து அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதில் எது முக்கியமான பாயிண்ட்டு, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதுறதுக்கெல்லாம் டைம் வந்து இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது இந்த மெட்டீரியல் வந்து நம்ம முன்னாடி ஒரு பார்ட் 1 பார்ட் 2 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் வந்து என்னென்னா, டெஸ்ட்டு வந்து எழுதியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த மேம் வந்து எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய அந்த கீ பாயிண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு டெஸ்ட்டுக்கான அப்ரோச் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிடிஎஃப் தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஷோ பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை உங்களுக்கு முழுக்க ஒர்த்தபிளான ஒரு டெஸ்ட் சீரிஸாக கண்டிப்பாக இருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய காசுக்கு வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு நீங்கள் நம்பி வந்து படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வெளியில் போய் படிக்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு அமௌண்ட்டெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் ஓகே, நம்ம கட்டின காசுக்கு வந்து இங்கே ஒர்த்தபிளே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கூட நிறைய பேர் வந்து வெளியே வரது நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம் வந்து எழுதி கிளியர் பண்ணிவிட்டு இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கோச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆமாம் சார் நான் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8489563631 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை உங்களுக்கு முழுக்க நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெட்டீரியல், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்கும் ப்ளஸ்ஸு அந்த பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்து கரெக்டாக சீக்கிரமாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேப்பரெல்லாம் யார் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு குரூப் 2 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? பெட்டரான ஒரு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். இன்னொன்று கரெக்டான ஒரு அந்த ஃபீட்பேக் வந்து கொடுக்கும்போது வந்து அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வரக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் நல்லபடியாக நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங் வந்து வாங்க முடியும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதினக்கூடிய அந்த மெட்டீரியலுடைய அந்த கொஷினுடைய இது தான். சரிங்களா? அந்த கொஷனுக்கு எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தெரியும். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதிக்கூடிய மெட்டீரியலுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர். இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு தான் தெரியும், ஓகே நம்ம வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எழுதாமல் இதை வந்து ஷார்ட்டாக எழுதணும், இதை வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எப்படி நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிறோன்னா அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து போயிடும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை உருவாக்கும். இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி படிங்க. நன்றி.